அப்புறம் மீதி கதை சொல்லுவோமா தங்கம். அவங்க அப்பாயை காணலையில் அவங்க மாமாவும் அவங்க சித்தப்பாவும் போய் என்ன பண்ணினாங்கன்னா ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்டாங்க. எங்கள் அண்ணனை பார்த்தீங்களா, என் மச்சினனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டாங்க சொல்லும். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 18 வயசுலேயே இவங்க காணாமல் போயிட்டாங்க. அந்த பொண்ணோட அப்பா அப்போ காணாமல் போகும்போது கேரளாவில் தான் ஒரு வீட்டில் அவங்க இருந்தாங்க. அப்போ ஒரு வேளை அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட மாமாவும் அவங்களோட சித்தப்பாவும் அந்த இடத்துக்கு விசாரிக்க போனாங்க. விசாரிக்க போகும்போது அந்த ஏரியாவில் விசாரிக்க போகும்போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகிட்டு, அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கேரளாவில் கல்யாணம் ஆகிட்டு, அவர் முஸ்லீம், அவருக்கு பேர் முகமது சாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னோன்னா அவங்களோட அந்த பொண்ணோட சித்தப்பாவுக்கும் மாமாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க தானே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க நேரில் போய் பார்த்தாங்க. பார்க்கும்போது இவங்க அங்கே இருக்காங்க. அங்கே இருந்தவொடனே இவங்க கேட்டாங்க, நீங்கள் வீட்டில் ஏன் சொல்லாமல் வந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்படின்னு சொன்னாங்க, நான் இங்கே சின்ன வயசுலேயே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இங்கே எனக்கு ஒய்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. அப்போ இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணோட அம்மாவும் தம்பியையும் தங்கச்சிங்களையும் பார்க்கறதுக்கு இவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து இவங்க 3 மாதம் இருந்தாங்க. 3 மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறமா சொன்னாங்க, நான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன், கேரளாவிலே கொண்டு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே என்ன பண்ணாங்கன்னா கேரளாவில் கூட்டிகிட்டு போய் அவங்களோட முஸ்லீம் அந்த ஏரியாவில் இவங்கள வச்சுக்கிட்டாங்க. இவங்களையும் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் மதத்தில் சேர்த்துக்கிட்டு அவங்க கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க.